மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட சாமி நாகப்ப படையாச்சி தென்னாப்பிரிக்க சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து பங்கேற்று போராடி சிறை சென்று அங்கேயே உயிர் நீத்தவர். அவரது தியாகத்தை போற்றும் வகையில் மயிலாடுதுறையில் அவருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று திமுக ஆட்சியில் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் மயிலாடுதுறையில் சாமி நாகப்ப படையாச்சிக்கு முழு உருவ சிலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சாமி நாகப்ப படையாச்சியின் 117வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் அவரது உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த வகையில் பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் மாவட்ட பாமக நிர்வாகிகள் உருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மகாத்மா காந்தியடிகளுக்கு உணர்வூட்டி இந்திய விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வை ஏற்படுத்திய மாபெரும் போராளி நம்முடைய நாகப்ப படையாச்சி அவர்கள். அதோட இந்த பகுதியினுடைய இன்னொருவர் தில்லையாடி வள்ளியம்மை. ஆனால் நாகப்ப படையாச்சி தான் காந்தியடிகளுக்கு தமிழ் உணர்வையும் திருக்குறள் பற்றிய சிந்தனையை ஏற்படுத்தியவர் என்பது பலருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நாகப்ப படையாச்சி அவர்கள் கடல் கடந்து தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகளுக்கு இந்திய விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்கிற அந்த உணர்வை தோற்றுவித்து அவரை இங்கே அனுப்பி வைத்தவர் நாகப்ப படையாச்சி அவர்கள். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் தான், குறிப்பாக தமிழர்கள் தான் இந்திய விடுதலைக்கு முதலாக பாடுபட்டவர்கள், போராடியவர்கள். அந்த வகையில்தான் நாம் கட்டபொம்மனை சொல்லுகிறோம், வேலூர் புரட்சியை பற்றி பேசுகிறோம். அதேபோல் வடநாட்டிலே நடந்த சிப்பாய் கழகம் என்பதை விட இங்கே அதற்கு முன்னாலே 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே வேலூரில் நடந்த புரட்சியையும் நம்முடைய தமிழர்கள் தான் நிகழ்த்தி காட்டினார்கள். எனவேதான் தமிழர்கள் திரண்டு வந்தால் வெள்ளையர்கள் இங்கே இருக்க முடியாது என்கிற நிலையில்தான் இங்கே விடுதலை போராட்டம் தொடங்கியது. அப்படி நாகப்ப படையாச்சி போன்றவர்கள், நம்முடைய அஞ்சலை அம்மாள் போன்றவர்களெல்லாம் இந்த இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட முன்னோடிகள் ஆவர். அவர்களை நம் உறவினர்களாக நாம் கருதியதால் நாம் மட்டுமே இன்று நினைவு கூறுகிறோம். இந்த நிலை மாறி விடுதலைக்காக பாடுபட்ட, போராடி உயிர் நீத்த, தியாகம் செய்த அத்தனை தலைவர்களையும் போராளிகளையும் எல்லாரும் நினைவு கூற வேண்டும். அந்த வகையில் நாம் நாகப்ப படையாச்சி அவர்களுக்கு செலுத்துகிற இந்த அஞ்சலி என்பது தமிழ்நாட்டு மக்கள் இவரை நினைவு கூறுகிற வகையிலே அமைய வேண்டும். அந்த வகையில் நம்முடைய இந்த தலைவர்கள் போராடியதால்தான் இந்திய விடுதலை பெற்றது. வெள்ளையர்கள் வெளியேறினார்கள். நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். எனவே நாகப்ப படையாச்சி புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அவருடைய புகழ் ஓங்க வேண்டும். அவரை போல் நம்முடைய போராளிகள், அது தமிழரசனாகட்டும், அண்ணன் வீரப்பனாகட்டும், இன்னும் பல தமிழ்நாட்டிலே இருக்கிற மறைந்த போராளிகளாகட்டும், இவர்களுக்கெல்லாம் முன்னோடி நம்முடைய நாகப்ப படையாச்சி என்பதை இந்த நேரத்தில் நாம் பெருமையோடு நினைவு கூறுகிறோம். தாரிக்கு முன்னாடி போல போட்டோ எடுத்துக்கண்ணே. ஒன்றுபடுவோம், வென்றிடுவோம். வன்னியர்களின் இடஒதுக்கீடு, வன்னியர்களின் இடஒதுக்கீடு, வென்றிடுவோம், 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 வென்றிடுவோம். வாழ்க, 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 வாழ்க. நாகப்ப படையாச்சி, நாகப்ப படையாச்சி. புகழ் வாழ்க, புகழ் வாழ்க.